Hey guys, welcome back to the channel. நீங்க பாத்துங்க smilestudios. மே 1 மாசா கெத்தா ரெண்டு விஷயம் நடந்துச்சு. ஒன்னு தல பர்த்டே. தல மே 1 தல பர்த்டே எல்லாரும் தலைக்கு நம்ம வாழ்த்தி அவரை வணங்குறோம். இன்னொன்னு IQOO 7 லான்ச் பண்ணாங்க. IQOO 7 பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோல போறது முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் and subscribe பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். Let's get started. மே 1 லான்ச் ஆன ஃபோனுக்கு இப்போ ஏன்டா ரிவ்யூ போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 2-3 மாதமாக இந்த ஃபோன் நாங்கள் நல்லா அடிச்சு பிடிச்சி யூஸ் பண்ணி அது ஒரு வீடியோ எடுத்து அந்த ஃபுட்டேஜ் காண போனதுனால திருப்பி அந்த வீடியோ எடுத்து போகிறதுனால லேட் ஆயிடுச்சு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த ஃபோனை பற்றி தெளிவாக விளையாடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு அன்பாக்சிங். இந்த ஃபோனோட ஃபிசிக்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதோட வெயிட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதோட வெயிட் 196 கிராம். கொஞ்சம் வெயிட் அதிகம் தான், காரணம் பின்னாடி கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வெயிட் கம்மி பண்ணிக்கலாம். பட் இங்கே கிளாஸ் வந்து ஃப்ராஸ்டட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 கேமராக்கான செட்டப் இருக்குது. கேமரா பற்றி நம்ம கேமரா செக்ஷனில் பேசலாம். அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா IQOO லோகோ இருக்குது. டேட் டு லீப் டேட் டு ஸ்லீப்னு எதுவும் கொடுக்காம சின்னதாக IQOOன்ற லோகோ இருக்குது. சின்னதாக இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் IQOO லோகோ இருக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் பக்கம் ஸ்கீலாக இருக்குது. அண்ட் மேலே பெரிய பட்டை, அந்த பட்டையில் ஒரு கோடு, அந்த கோடுக்குள்ள ஒரு ஓட்டை, அந்த ஓட்டைக்குள்ள தான் மைக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு. கீழே வந்தீங்கன்னா சிம் ஸ்டார்ட். ஸோ சிம் ஸ்டார்ட்டில் இங்கே மெமரி கார்டு எக்ஸ்பேண்டபிளே கிடையாது. ஸோ 2 சிம் தான் போட முடியும். 2 சிம்மே இங்கே 5G சப்போர்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் இல்லாத காரணத்தினால நீங்கள் க்ரோமில் அதிகமாக படம் டவுன்லோட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா வாங்கும் போதே ஹை வேரியண்ட்டாக வாங்கிக்கிறது நல்லது. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பாக மாற்றுவேன்னு எனக்கு தெரியும். பக்கத்தில் டைப் சி போர்ட். இங்கே டைப் சி போர்ட்டில் உங்களுக்கு 66 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 66 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்குள்ளே கொடுக்குறாங்க. சார்ஜிங் பிரிக்கு ரொம்ப பெருசாக ஊக் சார்ஜர் அளவுக்கு பெருசாக இல்லை. அண்ட் ஃபோனு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்குது. பட் உள்ளே இருக்க பேட்டரி 4400 mAh தான். ஸோ அந்த வெயிட்டுக்கு அந்த பேட்டரின்றது கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் இதோட வெயிட் கம்மியாக இருக்க ஃபோனில், அது மிட்ரேஞ்ச் ஃபோன்லேயே இதோட அதிகமான பேட்டரி mAh கொடுப்பாங்க. இங்கே என்ன தான் கிளாஸ் கொடுத்தாலும் இது கொஞ்சம் வெயிட் அதிகமான ஃபோன் தான். அண்ட் பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர். அண்ட் நீங்கள் ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் ஆடியோ குவாலிட்டி கேட்கறது நல்லாவே இருக்குது. அண்ட் ஆடியோ சாம்பிள்
அண்ட் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேக்குன்னு வந்தீங்கன்னா இங்கே ஒரு 6.62 இன்ச்சுக்கான AMOLED பேனல் இருக்குது. அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz அண்ட் இதோட டச் சாம்பிளிங் 300 Hz. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல். இதோட ரெசல்யூஷன் ஃபுல் HD+, அண்ட் இதில் HDR 10-பிட்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ HDR 10-பிட் இருக்கிறதுனால பார்க்கறது நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ இதோட பிரைட்னஸ் ரேட் பயங்கரமான பிரைட்னஸ் 1300 nits. அண்ட் டிஸ்பிளே இங்கே பார்க்கறது நல்லாவே இருக்குது. காரணம் இங்கே இருக்க பிரைட்னஸ் அண்ட் ஆல்சோ HDR 10-பிட்கான சப்போர்ட். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு சிப்பும் வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் சிப்பை பற்றி பேசும்போது ப்ராசர்னு பார்க்கும்போது இது உள்ளே இருக்குது Snapdragon 870. 888 அளவுக்கு சம பவர்ஃபுல்லான ப்ராசர் இல்லைனாலும் அதுக்கு இது எந்த வகையில் சலிச்சது கிடையாது. இதுவும் ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான். காரணம் இது உள்ள இருக்க கோர் கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்டர் கோர் ப்ராசர். அண்ட் ஃபர்ஸ்ட் கோர் 3.2 GHz கிளாக் ஸ்பீடில் இருக்குது. அண்ட் அடுத்த 3 கோரும் 2.42 GHz கிளாக் ஸ்பீட். அண்ட் மீதி இருக்க பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ் 4 1.80 GHz ரன் ஆகுது. அண்ட் இதோட GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 650. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கம்பேட்டபிளான ஒரு ஹார்ட்வேரில் ஒரு நல்ல OS இருந்தால் மட்டும் தான் நல்லா ரன் பண்ண முடியும். ஆனால் இதுவும் ஒரு வகையில் நல்ல OS தான். FunTouch OS 11.1. அண்ட் இதோட ஆண்ட்ராய்டுன்னு பார்த்தீங்கன்னா Android 11 ரன் ஆகி இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக Snapdragon 870க்கு எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது. பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது இங்கே கூட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு சிப் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப். ஸோ இந்த சிப் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேம் விளையாடும் போது எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி காட்டும். ஒன்றில் சேச்சுரன்ஸ் வைப்ரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற்றி அண்ட் ஆல்சோ உங்களோட கான்ட்ராஸ்ட் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கேம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா காட்டும். ஸோ அதுக்கு தான் இந்த சிப்பு. இந்த 2 சிப் அண்ட் ஆல்சோ இதை ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய OSலாம் சேர்த்து இதோட கேம் பிளே கண்டிப்பாக டாப் நாச்சாக இருக்கணும். ஸோ இதோட கேம் பிளே 3, 2, 1, go! Team match, let's go. First point for the red team. கேம் பிளே பார்த்துருப்பீங்க. தாராளமாக ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து இது ஒரு மெயினான விஷயம் கேமராஸ். ஸோ பின்னாடி ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றவங்க எல்லா மாதிரி 4 கேமரா கொடுத்து ஏமாற்றாமல் இங்கே 3 கேமரா கொடுத்து ஏமாற்றிருக்காங்க. அண்ட் பின்னாடி இருக்க இந்த 3 கேமராவில் ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா 48 MP. இதோட சென்சார் சோனியோட IMX598 சென்சார். அண்ட் இது கூட பேர் பண்ணிக்கிற லென்ஸோட அப்பரேச்சர் f1.8. அண்ட் ஆல்சோ அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா ஒரு 13 MP. இது ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. ஸோ இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. அண்ட் இதோட அப்பரேச்சர் இதோட லென்ஸோட அப்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 2.2. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது ஒரு சென்சார். அது எதுக்கு இருக்குன்னு அதுக்கும் தெரில, நம்மளுக்கும் தெரில, கம்பெனிக்காரங்களுக்கும் தெரில, பட் சென்சார். ஸோ இது ஒரு 2 MP டெப்த் சென்சார். அண்ட் ஆல்சோ இதோட அப்பர்ச்சர்னு பார்த்தீங்கன்னா f2.4 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கேமரா சாம்பிள்ஸ் ஸோ 48 MP நல்லாவே இருந்துச்சு, எந்த குறையும் சொல்ல முடியாது. அண்ட் அல்ட்ரா வைட்னு வந்தீங்கன்னா 120 டிகிரி, 1 டிகிரி அதிகம் மற்ற கேமராவோட. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபீல்ட் ஆஃப் வியூ நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இங்கே ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம், 3வது சொன்னேன் அந்த டெப்த் ஆஃப் வியூ மோனோக்ரோம் அதுக்கான சென்சார் பார்த்தீங்கன்னா மற்ற கேமராவில் எந்த பெரிய யூஸ்லையும் நான் பார்த்தது கிடையாது. அது நார்மலாக சாஃப்ட்வேர் மூலமே கொண்டு வந்துடலாம். பட் இங்கே எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஸோ எந்த விதமான இடத்துலையுமே எவ்வளோ ஜூம் பண்ணாலும் சரி க்ளீனாக இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷன் எங்கேயுமே இங்கே மிஸ் ஆகலை. அண்ட் அது 13 MP மேலே இருக்க அல்ட்ரா வைட் கேமரா தான். உங்களுக்கு மேக்ரோவாக டபுளாக ஆக்ட் ஆகுது. ஸோ மேக்ரோ நல்லா தான் இருந்துச்சு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட் கேமராக்கு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோலில் ஒரு கேமரா இருக்குது. இது ஒரு 16 MP கேமரா. அண்ட் இது கூட பேராக இருக்க லென்ஸ்னு பார்த்தீங்கன்னா f2.0. அண்ட் ஃப்ரண்ட் கேமராலேருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப வைடான கேமரா கிடையாது. ஸோ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ஆங்கிள். ஸோ 4-5 பேர் சேர்ந்து குரூப் செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் டைட்டான ஆங்கிள் தான் இருக்குது. இங்கே வைட் ஆங்கிள் கேமரா எதுவும் கிடையாது, சிங்கிள் கேமரா தான். ஸோ அதனால் ஃபீல்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. அண்ட் வீடியோக்குன்னு வந்தீங்கன்னா இங்கே பேக்கில் இருக்க கேமராவில் 4K 30 FPS வரை எடுக்கலாம். அண்ட் 1080 வீடியோ எடுக்கலாம். நீங்கள் 720 ஸ்லோ மோஷன் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ ஸ்லோ மோஷன் வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே இங்கே போடுறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
கேமராவோட வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 1080 30 fps இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே டபுள் எக்ஸ்போசர் ஒரு மோடு இருக்குது. ஸோ இது வேறு லெவலில் ஒர்க் ஆகும் நார்மல் கேமராஸில். பட் ஃபோனில் எத்தனை வராங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மிக்ஸ் மேட்சாக தான் இருக்குது. ஸோ இங்கே அவ்வளோ பெருசாக எதுவும் செட் ஆகல டபுள் எக்ஸ்போசர் மோடு. அண்ட் அதுக்கடுத்து வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே நீங்கள் நார்மல் மோடில் இருக்கிறதும் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷனில் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல வித்தியாசம் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் 4K எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சின்ன கிராப் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த வீடியோவில் எந்த ஒரு கிராப்புமே இல்லை. ஸோ வீடியோ குவாலிட்டி ஃபோட்டோ குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கம்பேர் பண்ணும்போது. இந்த ஃபோனில் மொத்தம் ஒரு 3 கலர் இருக்குது. ஃபர்ஸ்ட் கலர் சாலிட் ஐஸ், ரெண்டாவது கலர் ஸ்ட்ராங் பிளாக், மூணாவது கலர் மான்ஸ்டர் ஆரஞ்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் அண்ட் ஸ்பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ஒரு 3 ஸ்பேஸ் வேரியன்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் 8GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ். அண்ட் அதுக்கடுத்து இருக்குது 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். அண்ட் அதுக்கடுத்து இருக்குது 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். ஸோ இந்த ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் 31,990 10 ரூபா கம்மி 32,000 ரூபாய்க்கு. அது அடுத்து இருக்கிறது 8GB 256GB. ஸோ இந்த 256GB ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 33,990 34,010 ரூபா கம்மி. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். அண்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 35,990 36,010 ரூபா கம்மி. இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இது உள்ள இருக்க 870 ப்ராசர் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேவும் உங்களுக்கு நல்லாவே இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ரெசல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப பெரிய ரெசல்யூஷன் குவாட் HD+ தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதை தவிர்த்து வேறு யூஸே பண்ண மாட்டேன்ற அளவுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது. அண்ட் ஆல்சோ ஒரு பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மி. எந்த அளவுக்கு கம்மினா 4400 1300 நிட்ஸ் ஃபுல் பிரைட்னஸ். ஸோ ஃபுல் பிரைட்னஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் சுத்தமாக தாங்காது. அதுக்கு தான் இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே 0 to 100 30 நிமிஷத்தில் போயிடும். 66 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இங்கே கிடையாது. என்னதான் இது ஒரு ஹை அண்ட் வேரியண்ட்டாக இருந்தாலும் இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கிடையாது. அண்ட் இதை தவிர்த்து முக்கியமான விஷயம் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இப்போதைக்கு இந்த ஃபோனை கம்பேர் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் 2 ஃபோன் தான் இருக்குது. ஒன்று OnePlusஓட Nord 2. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity ப்ராசஸர் வந்துடும். பட் உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ் அது இதோட ரெசல்யூஷன் கொஞ்சம் அதிகம், ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் கம்மி, உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இல்லை, ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக போகிறது நான் தயார். ஸோ ஒரு நல்ல பிராண்டிங்கில் இருக்க ஒரு ஃபோன் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக OnePlus போகலாம். அண்ட் இது தவிர்த்து இன்னொன்று இருக்குது Mi11X. ஸோ Mi11X இதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ப்ராசஸர் வந்து எல்லா விஷயமும் சேம் தான். பட் இங்கே மெயினான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு டச் சாம்பிளிங். அது ஒரு 360 டச் சாம்பிளிங் வரும். இங்கே ஒரு 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் வரும். அண்ட் ஆல்சோ அங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட்டு, இங்கே 66 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட்டு. அங்கே 4500 சில்லற mAh பேட்டரி, இங்கே 4400 mAh பேட்டரி. மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். உங்களுக்கு MI ஓகேனா தாராளமாக அதுக்கு போகலாம். அண்ட் அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஃபன் டச் வைஸே ஓகேனா நீங்கள் அதுக்கும் தாராளமாக போகலாம். இந்த ஃபோனில் இதெல்லாம் தான் இருக்குது. வாங்காததும் உங்கள் இஷ்டம், உங்கள் கஷ்டம். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்துட்டு பெல்லைக்கான தட்டி விட்டினா நாங்கள் போகிற எடுக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம Instagram ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம வந்து ஃபாலோ பண்ணினா நாங்கள் போகிற போஸ்ட்டில் மீன் வந்துடும். டாடா, see you, bye bye, keep smiling. Thanks for watching. ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு சாப்பிடுங்க. சாரி மாம்ஸ். இதே ஃப்ளோவா கப்புல அவங்க மா இப்போ சொல்லணும் ஏன் மூஞ்சில் அடிக்கல துவாரகேஷ். கமான் ஆரம்பிக்கலாமா? ஓடினா இருக்குல்ல. சரி ஆரம்பிக்கலாமா? டே பசிக்குதுடா, டே வெறிய எட்டாதீங்கடா. சொல்றா என்ன? பேக்ல மேட் ஃப்ராஸ்டட் கிளாஸ் அது கொடுத்துருக்காங்க. எடுத்து போட்டி படிக்கிறான்டா இவன். இல்ல டேய் என்ன கம்னரி நீ முன்னாள் தான் இப்போ முன்னாடி எத்தனை குறோம் புடிச்சிட்டான் பையன் புடிச்சிட்டான். ஸ்லிம் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 1990 சுத்துங்க நல்லா சுத்துங்க. இது வெயிட்னு பார்த்தீங்கன்னா 196 கிராம். ஐயோ வீட்லயே என்னால கடுப்பாகுது. தண்ணி கொடுத்து கடுத்து தண்ணி கூட கழட்டிடுவார் இப்போ. நிறையா வரீங்களா? நானும் தண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரேம் வேறு மங்களா தேர்ந்து ஒரு மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப். ஸோ இங்கே ஒரு 3 கேமராக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. மேலே இல்லை பின்னாடி. அந்த கதையெல்லாம் நீ வந்து இன்னொரு வாட்டி இந்த ஃபுட்டேஜ் ரேட் ஆகி கேட்டாலும் அதான் சொல்லுவோம். கீழே வந்து ஏய் அது கம்முன்னு ராண்டா தூக்கி ஓரம் போடுறான். அச்சு பெரிய தீனு பசைக்குதுன்றேன். ஏய் பேசுகிறான். டேய் இவன் ஏன்டா இவன் தான் சாப்பிட்டேன் காலைல. வெறுப்பேட்டாதீங்க. அந்த 66 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. 66டா நான் என்ன சொன்னேன்? 65ன்னு குத்தும் அப்போ மட்டும் 66ன்னு. இதெல்லாம் இவன் நடிக்கண்டா.
மற்ற வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வியூவிங் ஆங்கிள்ஸ் பிகாஸ் இதோட வெயிட் கம்மியாக இருக்க ஃபோனில் இதோட பேட்டரி டாடா see you bye keep smiling thanks for watching இன்ஸ்டாகிராம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம வந்து ஃபாலோ பண்ணி நாங்கள் அப்புறம் போஸ்ட்டில் மேலே வரும் டாடா see you bye keep smiling thanks for watching